பாபா ஓர் கருணாலயம். சாய்பாபாவின் சரித்திரம் சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அணு. பிறந்து தவழ்ந்து நின்று நடந்து பின் இளமை வாலிபம் முதுமை என கடந்து பின் மறைந்து போவதுதானே வாழ்வு. இதிலிருந்து எவருக்குமே விதிவிலக்கு அளிக்கப்படவில்லை. ஆனால் இந்த ஒவ்வொரு மாற்றத்திற்கு பின்னேயும் மாறாத ஒன்று நமக்குள்ளே இருந்து அனைத்து மாற்றங்களுக்கும் சாட்சியாக இருக்கின்றது. அது நாம் இந்த உடலை எடுப்பதற்கு முன்னும், நாம் இந்த உடலோடு இருக்கும் போதும், நாம் இந்த உடலை விட்டு விலகும் போதும், நாம் மேற்கொண்ட அனைத்து செயல்களுக்கும் சாட்சியாக இருந்து அந்த செயல்களின் விளைவுகளுக்கு ஏற்ப தொடரப்போகும் வாழ்க்கைக்கான உடலையும் தேர்ந்தெடுத்து கொள்கின்றது. வெறும் ஜீவனான நமக்கு உயிர் கொடுக்கும் அந்த சாட்சியை தான் ஆத்மா என்றும் ஆண்டவன் என்றும் உலகம் உடல் கடந்து உள்ளே இருக்கும் கடவுள் என்றும் எண்ணற்ற உருவ அருவ முறைகளில் பக்தி ஞானம் என்ற வழியில் அறிந்து உணர்ந்து அடைந்து விட துடிக்கின்றோம் இல்லையா? இந்த இயக்கத்தில் தவிக்கும் ஜீவனின் உள்ளுணர்வை தூண்டி ஞானச் சுடரை ஒளிரவிட துணையாக இருப்பவர் சாட்சாத் நம் சத்குரு சாய். அதனால்தான் குருவின் துணையின்றி ஞானமடைதல் கடினம் என்ற அனுபவ வாசகம் எப்பொழுதும் உயிர்ப்புடன் இருந்து வருகின்றது. இவ்வாறாக நம்மில் ஞானத்தை விதைக்கவும், நம்மில் இருக்கும் மாயையில் இருந்து நாம் விடுபடவும் நமக்கு உறுதுணையாக இருப்பவர் நம் சத்குரு சாய்பாபா மட்டுமே. இதற்கு கைமாறாக நாம் நம் சாயிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் எதுவுமே வேண்டாம். சாயியின் கதைகளையும் சாயியின் பொன்மொழிகளையும் சாயியின் சத்திய வாக்குகளையும் நாள்தோறும் கேட்டு அதன்படி நடந்தாலே போதும். நம் சாயின் வார்த்தைகளை கேட்டு நாம் பின்பற்றினாலே போதும். நிச்சயம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை கொண்டு நாம் பொறுமையுடன் காத்திருந்தாலே போதும். சாயின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தாலே போதும். நடக்கும் நல்லதை அனைத்திற்கும் சாயே தாம் பொறுப்பேற்றுக் கொள்வார். நாம் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாவிட்டாலும் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர் தம் சத்திய வாக்கை நாம் செவிகளில் சேர்த்துவிட அவர் ஒரு பொழுதும் தயங்குவதே இல்லை. இதோ இந்த நாளில் இந்த பொழுதில் இந்த சாயின் சத்திய வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் நாம் ஒவ்வொருவரிடமும் சாய் தன் செய்தியை சேர்த்து கொண்டே தான் இருக்கின்றார். இந்த நாளில் நம் சத்குரு சாய் நம்மிடம் சொல்லும் வாக்கினை மகிழ்வோடு கேட்போமா? என் அன்பின் பிரியமே, நீ நீண்ட காலமாகவும் சமீபத்தில் சில காலமாகவும் ஷீரடிக்கு வர வேண்டும் என்று சிந்தையில் எண்ணிக்கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? ஏனோ ஷீரடியில் உன் காலடி பட்டால் உன் கவலைகள் எல்லாம் பறந்துவிடும் என்ற ஒரு உள் உணர்வு உன்னை தூண்டிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு முறை ஷீரடிக்கு சென்று வரும் பிராப்தம் கிடைத்து விட்டாலே என் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைத்துவிடும் என்று நீ நம்பவும் துவங்கிவிட்டாய். ஆனால் அதற்கான வழி எதுவும் தெரியாமல் விழிப்பிதங்கி நிற்கின்றாய். இது சாத்தியமாகுமா? என் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுமா? நிச்சயமாக ஷீரடிக்கு என்னால் சென்று வர முடியுமா? எப்படி முடியும்? எவ்வாறு முடியும் என்றெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். என் கண்மணியே, உன் மனதை நான் அறிவேன். நீ எவரிடமும் சொல்லாமல் உன் ஆழ்மனதோடு சண்டை போட்டு கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த பிறவியில் இந்த சாயை நீ தேடி வந்த பிறகு, நீ என் பாதங்களில் சரணாகதி அடைந்த பிறகு, உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் நீ கொடுத்த பிறகு, உன் மனதில் இருக்கும் அத்தனை விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்காகவே ஒவ்வொரு நாளும் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்க என் துவாரகா மாயிக்கு நீ வர வேண்டும் என்ற இந்த உன் விருப்பத்தை நான் எப்படி விடுவேன்? அதிகம் யோசிக்காதே, அதிகம் குழம்பிக் கொள்ளாதே. என்ன, உனக்கு ஷீரடி வர வேண்டும், அவ்வளவுதானே? நிச்சயமாக வருவாய். உன்னை அழைத்து கொண்டு வருவதற்கான ஆட்களையும் நானே அனுப்பி வைக்கின்றேன். நீ எந்த ஏற்பாடும் செய்ய தேவையில்லை. உன்னை தயார் செய்து நானே இங்கு அழைத்து கொண்டும் வருகின்றேன். ஷீரடிக்கு வந்தால் உன் வாழ்க்கை சீராகும் என்று முழு மனதோடு நம்புகின்றாய் அல்லவா? ஆம் கண்மணி, உன் எண்ணங்கள் சரியானதே. ஷீரடிக்கு வருவாய். உன் வாழ்க்கை நிச்சயம் சீராகும். உன் சிந்தைப்படியே எல்லாம் நல்லதாகவே நடந்து முடியும்.
இது இந்த குருநாளில் இந்த கணப்பொழுதில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உன்னிடம் உன் சாய்பாபா கூறும் சத்திய வாக்கு நிச்சயமாக பலிக்கும். இப்பொழுது உன் வேதனை எல்லாம் உன் வாழ்க்கையில் சில நினைவுகள், சில நிகழ்வுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி உன்னை முன்னேற விடாமல் வேதனை என்னும் படுகுழியில் தள்ளி கொண்டே இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் நீ அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்வதை இந்த நினைவுகளும் நிகழ்வுகளும் தடுத்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து எப்படி தப்பிப்பாய் என்று திக்கு தெரியாமல் குழம்பி போய் இருக்கின்றாய். அது அப்படித்தான் கண்மணி. எதை மறக்க வேண்டும் என்று நீ எத்தனிக்கின்றாயோ அதுதான் உன் நினைவில் வந்து கொண்டே இருக்கும். எதை நினைக்கவே கூடாது என்று சங்கல்பம் செய்து கொண்டிருக்கின்றாயோ சத்தியமாக அன்று முழுவதும் அதுதான் உன் நினைவில் நிறுத்தி கொண்டிருக்கும். சரி சாயப்பா, நடந்தது அனைத்தையும் நான் மறக்க வேண்டும், என்னதான் செய்வது என்று கேட்டால் அதை பற்றி நினைக்காதே. மறக்க வேண்டும் என்று கூட அதை பற்றி நினைக்காதே. அதை அப்படியே போட்டுவிடு. அதை நினைக்கவும் செய்யாதே, மறக்கவும் முயலாதே. வடுக்கள் எல்லாம் தானாகவே மறையும். உன் காயங்கள் எல்லாம் தானாகவே ஆறும். அந்த சக்தி இந்த காலத்திற்கு உண்டு. காலம் செல்ல செல்ல எவ்வளவு பெரிய காயங்களாக இருந்தாலும் நிச்சயமாக ஆறத் துவங்கும். இன்னும் உன் மனதை அழுத்தி கொண்டு நினைத்தாலே கண்களில் கண்ணீர் வரவழைத்து கொண்டிருக்கும் இவ்வளவு பெரிய பேரிடரான இந்த நிகழ்வு இன்னும் சிறிது காலத்திற்கு பிறகு இதற்காகவா அழுதோம் என்று நீ எண்ணி நகைக்கும் அளவிற்கு சிறு துரும்பாக மாறிவிடும். அது எப்படி மாறும்? இந்த நிகழ்வை நான் எப்படி மறப்பேன் என்று எல்லாம் கேட்காதே. காலம் அனைத்தையும் செய்யும். நீ பட்ட காயங்களை விட இன்னும் இன்னும் பெரிய காயங்களை கண்ட மனங்களை நான் பார்த்திருக்கின்றேன். வேதனை தாங்காமல் உயிரை துறக்கவும் துணிந்த இதயங்களை நான் பார்த்திருக்கின்றேன். சில காலங்கள் கடந்த பிறகு வடுக்கள் எல்லாம் மாயமாக மறைந்து போய் கண்ணீர் விட்டு அழுத அந்த கண்களில் ஆனந்தத்தையும் நான் பார்த்திருக்கின்றேன். ஏன் சாயப்பா இப்படியான நிகழ்வு நடந்தது என்று என்னை குற்றவாளியாக நிற்க வைத்து கேள்வி கேட்ட இதழ்கள் எல்லாம் நன்றி சாயப்பா, இந்த நிகழ்வின் மூலமாக எனக்கு பல உண்மைகள் புரிய நேர்ந்தது. என்னை நான் தெரிந்து கொண்டு என் பலத்தை புரிந்து கொண்டேன் என்று நடந்த அந்த எதிர்மறை நிகழ்வுகளுக்கு நன்றி சொன்ன நாவினையும் நான் பார்த்திருக்கின்றேன். எனவே என் அனுபவத்தில் கூறுகின்றேன், உன் மனதில் இருக்கும் இந்த காயங்கள் சர்வ நிச்சயமாக ஆறத்தான் போகின்றது. உன் மனதில் இருக்கும் இந்த வடு மாயமாகத்தான் போகின்றது. எதையும் மறக்க முயற்சிக்காதே, அது தானாகவே மாறிவிடும். கலங்காதே கண்மணி, நிச்சயமாக ஷீரடிக்கு உன்னை அழைக்கின்றேன். நீ வந்து போன பிறகு உன் வாழ்க்கை சீராவதை உணர்வாய். உன் சிந்தை மகிழ உன் வாழ்க்கை திறப்பதை நீ உணர்வாய். இப்போது நீ எதிர்நோக்கும் இந்த மலை போன்ற கவலைகள் எல்லாம் பனி போல கரைவதை புரிந்து கொள்வாய். நம்பு கண்மணி, இவை எல்லாம் நிச்சயமாக நடக்கும். நான் உன் வாழ்வில் வந்த பிறகு எதற்காக கலங்குகின்றாய்? எதற்காக பயப்படுகின்றாய்? என் சாயப்பா இருக்கிறார், நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று தைரியமாக இரு. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். ஆம் கண்மணி, எனவே மகிழ்ச்சியாகவே இரு. சர்வ நிச்சயமாக மாற்றங்கள் நிகழும் உன் வாழ்வில். உன் சாயப்பா, நான் இருக்க பயம் ஏன்? ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.